Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு டைரக்டா குக்கர்ல தான் பண்றேன். குக்கர் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். பாருங்க, கீ நல்லா உருகிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ. இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு தான் பிரியாணி செய்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஜஸ்ட் நம்ம ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணுற பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ப்ளஸ் மிளகு இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாகவே இருக்கும். ஜஸ்ட்டு 2 உடச்சி போட்டுக்கிறேன். 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 5-6 இலை கிட்ட புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதிலே நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சிருக்கனால இதனோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வந்து வதங்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 1/2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக போடணும். அதனால் தக்காளி வந்து வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் எடுங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியோடு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி குழைவாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் மிளகு 2ம் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த தயிரோட இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஜஸ்ட் லிட்டு மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் கிட்ட மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட வந்து 225 கிராம் இருக்கும். மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாவோட இது நல்லா கோட் ஆகும். மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்துட்டு இப்போ எதுவும் தண்ணி விட தேவையில்ல. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டுருக்க மஷ்ரூம்லேருந்தே. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். அது வரைக்கும் மறுபடியும் இது குக் ஆகட்டும். மறுபடியும் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரைஸ்க்கு வந்து 2.25 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரிசியை போடணும். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். மேலாக்க கொஞ்சம் போட்டால் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சுவையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு அடியிலேருந்து மேலாக்க ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி அரிசி உதிரி உதிரியாக உடையாமல் வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.